மறக்குமா நெஞ்சம் பார்க்க மட்டும் வரல, நான் லேக் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல் இது. இந்த படம் வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்குது. லவ் சப்ஜெக்ட் தான், பட் ரொமான்ஸ் அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. என்னோடய ரோல் வந்து இதில் ஜெனிஃபர் டீச்சர். கடலோர கவிதைகள் ஜெனிஃபர் டீச்சருக்கு அப்புறமா இந்த ஜெனிஃபர் டீச்சர் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸ் டீச்சர் ரோல். மேக்ஸ் டீச்சர்னாலே யாருக்கெல்லாம் பிடிக்கும்? யாருக்குமே பிடிக்காதுல்ல. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் டீச்சர் பிடிக்கும். இந்த படம் ஃபுல்லாக வந்து சச்சின் வாரியர்னு சொல்லிட்டு சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காரு எங்கள் மியூசிக் டைரக்டர். பட் என்னுடைய போர்ஷன், ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வந்து இளையராஜா சார் மியூசிக்கில் நான் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது படம் பாருங்கள், பார்த்துனவங்க எல்லாருக்கும் தெரியும். ரக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது கொஷின்ஸ் என்ன கேளுங்க, நானே பேசிகிட்டு இருக்கிறதுல. ரீதியான படம், மதம் ரீதியான படம் இல்லை, ஜாதி மதம்லாம் இதில் வந்து எதுவுமே கிடையாது. மத நல்லிணக்கம் சொல்கிற ஒரு படமாக இருக்கும்னு வேணால் வச்சுக்கலாம். 2K கிட்ஸ் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி செட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ரொம்ப யூனிக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த 90s அந்த பீரியட்லலாம் வந்து ஸ்கூல் புக்கு படித்ததோட பாட்டு புக்கெல்லாம் நிறைய பேர் வாங்கி படிச்சிருப்பீங்க. நானும் படிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் எலிமெண்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆகிற விதத்தில் இருக்கும். சூப்பராக இருக்குது. தீனாவோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அவர் இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்னே சொல்லலாம். புரியல. நீங்கள் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தப்பான இடத்துக்கு வந்து கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு கோயில் வாசல்லையோ சர்ச் வாசல்லையோ நீங்கள் கேள்வி கேட்டிருக்கணும். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆமாம், லாஸ்ட் வரைக்கும் இல்லையே, இப்போ இன்டர்வல் தான் ஆயிருக்குது. நீங்கள் த்ரூ அவுட் எண்ட் படம் பார்த்தீங்கன்னா லவ் சொல்லிட்டாரா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் இதில் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஜென் ஜியாக இருக்கீங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே இன்ஸ்டிங்க்டாக தெரிவிச்சிடணும் சோஷியல் மீடியாவில் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸாக இருக்கலாம். பட் நம்மளுடைய உணர்வுகள் வந்து அடுத்தவங்களை பாதிச்சிடாத விதத்தில் அவங்கக்கிட்டேயும் அதுக்கான சம்மதம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பொறுமையாக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்கு. அதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நிறைய லவ் அப்படிங்கிறது வந்து தப்பான விஷயம் கிடையாது. ஒரு ஆணுக்கு பெண் மேலேயும் பெண்ணுக்கு ஆண் மேலேயும் வரது வந்து சகஜம் தான். ஆனால் அது வந்து அடுத்து ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க அதை ரிசீவ் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதை கன்வே பண்ணிவிட்டு அழகாக சந்தோஷமாக மூவ் ஆன் பண்ணிடணுமே தவிர, அவங்க மேலே இருக்கிற அந்த லவ் இருந்துச்சுன்னா அவங்க மேலே எப்படி கோவம் வரும். நிறைய நம்ம கேசஸ்லாம் பார்த்துருக்கோம். ஆசிட் அட்டாக் பண்ணுறது, அந்த பொண்ணை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஈவன் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு அழகான படம். அண்ட் விமனுடைய ஃபீலிங்ஸுக்கு, விமனுக்கும் ரைட்ஸ் இருக்குது, அவங்களுக்கான விஷயம்லாம் என்னங்கிறதையும் ரொம்ப அழகாக அந்த படத்தில் சொல்லியிருக்கு. ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப மெலோடிக்காக, ரொம்ப பியூட்டிஃபுல்லான சினிமாட்டோகிராஃபியும் இந்த படத்தில் இருக்குது. படம் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தயவுசெய்து நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம நிறைய சினிமாஸ் எல்லாம் பார்த்து அடி தடி வெட்டு குத்து ஆக்ஷன் ஐட்டம் சாங் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு, இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு கனெக்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கலாம். பட் இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப பியூட்டிஃபுல்லான, ரொம்ப அழகான லவ் ஸ்டோரி. டபுள் மீனிங் டைலாக்ஸ் இல்லை. ஒருத்தர், அதாவது மோஸ்ட்லி இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட சப்ஜெக்ட் எடுக்கும்போது அப்பாவையோ அம்மாவையோ டீச்சரையோ அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட் க்ளீனான ஒரு லவ் ஸ்டோரி. ஸ்கூல் சப்ஜெக்ட்னாலே லவ் ஸ்டோரி தான் பெஸ்ட்டாக வச்சு எடுப்பாங்க. இந்த படத்தில் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு? ஆனால் சொல்லுவேன்னா ரக்ஷன் லவ்வே சொல்லவே இல்லை. லாஸ்ட் மட்டும் சொல்லவே இல்லை. லாஸ்ட்டாக சொல்லும் போது அந்த பொண்ணை லவ் பண்ணி ஒரு லவ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டே சொல்லி தான் லவ் பண்ணி இந்த குழந்தை பெற்றுட்டு படம் லேக் ஆகாமல் போகுது. நல்லா தான் போயிடுச்சு. மறக்குமா நெஞ்சம் மாபெரும் வெற்றி அடையும். ரக்ஷன் அவர்கள் இந்த கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்தில் நடித்திருந்தார். அதைவிட இந்த மறக்குமா நெஞ்சம் திரைப்படம் சூப்பராக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. மக்கள் போற்றும் படமாக இந்த திரைப்படம் அமையும் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய லவ் படம்லாம் காதலர் தினம் அதைவிட அருமையாக இருக்கிறது. காதலர் தினம் திரைப்படத்தை விட அருமையாக இருக்கிறது. மறக்குமா நெஞ்சம் ப்ரோ, மைக்கு கொஞ்சம் தூரம் நல்லா இருந்தது நான் படம். கண்டிப்பாக இப்போது 2K கிட்ஸாக வாழ்கிற 90s கிட்ஸ் வந்து பார்க்குற படம்.
பட் ஆனால் படம் வந்து லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் மட்டும் கொஞ்சம் டக்குன்னு முடிச்சிட்டா மாதிரி இருந்தது. கணக்கான காலங்கள் மாதிரி இருந்தது. கணக்கானும் காலங்கள் அது பார்க்கல. இந்த இந்த படம் கேட்குறீங்களா? முதலும் நீ முடிவும் நீ, அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தானே. எல்லாரும் நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து தீனா அண்ணாவோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் கவுண்டர் சும்மா அப்படியே தட்டுன்னு தட்டிட்டாரு. ராகுல் அண்ணாவோட ஆக்டிங்கா, அவரும் இதுக்கு முன்னாடி ஹீரோயினை பற்றி பேசவே மாட்டேன். ஹீரோயினா ஏற்றுக்க முடியல சொல்ல மாட்டா. நல்லா இல்லைண்ணா. சாங்ஸ் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது. பட் ஆனால் அந்த படத்துலேயே ஒரே ஒரு சாங் மட்டும் தான் நல்லா இருந்தது. மற்ற சாங் எல்லாமே நல்லா இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. எவ்வளோ ஆவரேஜா? ஓகேவா இல்லை பெட்டரா குட்டா? குட் ஃபிலிம், குட் தான். சிம்பிளாக சொல்லிடுறேண்ணா, கேம் தான் விளையாடிங்க இருந்தேன். ஃபஸ்ட் ஷோவே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஈவெண்ட் வந்தால் மட்டும் அப்பப்போ பார்க்கறது, சைட் அடிக்கிறது, அவள் தான். மேக்ஸிமம் அவ்வளோலாம் ஒருத்தர் இல்லை. பாட்டு சுத்தமாக இல்லைண்ணா, நான் நல்லா இருக்குது. காமெடி சீன்ஸ் தீனா அண்ணன் பிராங்க்ஸ் அவர் காமெடி ரொம்ப சிரிச்சேன், அவள் தான். 2 முன்னாடி சிரிச்சேன், அவள் தான். அது மாதிரிலாம் அவ்வளோ. இந்த படம் பார்க்குறப்போ இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு லவ் படம் ஏதாச்சும் இது லவ் படம் மேலாம் தெரில, சும்மா சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க. அவ்வளோ இல்லை. ரக்ஷனோட நடிப்பு ரக்ஷன் ஆக்டிங் ஓரளவு பரவாயில்ல. ஆனால் வாய்ஸ் தான் லேட்டாக கேம் மாரி இருக்குது. அவ்வளோ கேம் நான் அப்படியே சொல்லிட்டேன் பசங்க கேம் மாரி இருக்குது தலை. ஓகே ஓவராலாக வந்து எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். ஒரு பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்த்தா ஓகே, பசங்களாக பார்த்தா அவ்வளோ நான் கஷ்டம். டைம் பார்க்கலாண்ணா, ஒன் டைம் பார்க்கலாம். சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது. சாங்ஸு ஓரளவுக்கு தான், பார்க்குற மாதிரி கூட கேட்குற மாதிரி கூட இல்லை. படம் நிறைய லேக் இருக்குது. கேபி தீனாவோட காமெடி நல்லாயிருக்கு. பிராங்க் ஸ்டாரோட ராகுல் அண்ணாவோட காமெடி நல்லாயிருக்கு. பார்க்கலாம். மியூசிக்கு வேறு யாருனா ட்ரை பண்ணிக்கலாம். சாம்சிஎஸ் யாருனா ட்ரை பண்ணியிருக்கலாம். நாங்கள் யோசிச்சிருக்கலாம். நான் தப்பு பண்ணுறேன். ரக்ஷன் அண்ணாவோட ஆக்டிங் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் படம் இப்போ பண்ண போகிறாரு. அதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும், செட் ஆகும் கன்ஃபார்ம். ரஜினி சாரோட ஒரு படம் ஒர்க் பண்ணுறாரு, செட் ஆகும். ஸ்கூல் லைஃப்லையா மற்ற படங்களை விட இது லேக்ண்ணா படம். ஃபஸ்ட் ஹாஃப் லேக், செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு பார்க்குறது. பார்க்கலாம். 10க்கு 5 கொடுக்கலாம். நான் தான். ஓகே. படம் பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்குது ப்ரோ. தர்ஷன் ஆக்டிங் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதில் ஜாலியாக காமெடியாக அந்த மாதிரி பண்ணிட்டு போயிருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா சட்டில்டாக ஒரு ஹீரோ ஃபீல் கூட இருக்காது உங்களை பார்க்கறதுக்கு. நாம் ஒரு கேரக்டராக அந்த கேரக்டராக எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு.